பிரைவேட்னா தனியார் நிறுவனங்கள். இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல அது ஒரு வெரி வெரி குட் எக்ஸாம்பிள். நீங்க டாடா ட்ரஸ்டா இருந்தாலும் சரி, முருகப்பா குரூப்பா இருந்தாலும் சரி, இல்லைன்னா எங்களுடைய நிறுவனம் புதிய தலைமுறை அறக்கட்டளையா இருந்தாலும் சரி, நாங்கள் பண்ற சிஎஸ்ஆர் ஒர்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா அதில் there are many lessons for you. உங்களுக்கு கெரியர்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. 2014 நம்ம பாராளுமன்றத்தில் இதை சட்டமாக்கிட்ட பிறகு எல்லா நிறுவனங்களும் அவங்களுடைய வருமானத்தில் 2% 2% ஆஃப் தேர் இன்கம் அவங்க கட்டாயமா ஒரு 7 விஷயத்துக்கு செலவு பண்ணணும். இதெல்லாம் அரசாங்கம் எந்த அளவு கவனமா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த 7 விஷயம் என்னன்னா, ஒன்று எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஸ்போர்ட்ஸ் ஃபார் தி டிசேபிள்டு, அண்ட் ஆர்மி ஜவான் விடோஸோட வெல்ஃபேர். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா அதை வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்ட்டு அரசாங்கம் கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணலாம், அவங்க ஒத்துப்பாங்க. சில பேரால் இந்த மாதிரி பண்ண முடியாது, சில கம்பெனிஸால் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட் இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட் அவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தனியார் கம்பெனிகள், அவர் பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இப்போ ரயில்வேஸ் எடுத்துட்டோம்னா ரயில்வேஸ் தனியார் கிடையாது இல்லைங்களா, மத்திய அரசு. ஸோ ரயில்வேஸ்க்கு ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்கு, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்கு. இதெல்லாம் நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களுக்கு வர வருமானத்தை ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு சொசைட்டிக்கு செலவு பண்ணணும். அதுதான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நாங்க என்ன பண்றோம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் தெரியுது. ஐ எம் சாரி இஃப் சம்மன் இஸ் நாட் ஏபிள் டு. இட்ஸ் இது ஒரு ஏஜ் ஓல்ட் கான்செப்ட் ஆஃப் தி வெல்தி பீயிங் ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் தி சொசைட்டி. இப்போ வந்து இதுக்கு ஒரு ரூல் பேஸ்டு அப்ரோச் இருக்கு. சரி சார், ஓகே, எனக்கு 12:40க்கு ட்ரெயின் சார், நான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் சார், எனக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னா, இதில் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால் நீங்கள் இதில் கட்டாயம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். நெக்ஸ்ட், இது புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் எங்களுடைய பாஸ் டாக்டர் சத்யநாராயணன் அவர்களால் 2010 துவங்கப்பட்டது. 14 வருடங்களாக அவருடைய தலைமையிலே நாங்கள் இயங்கி வருகிறோம். இது 2010 திஸ் வாஸ் ஹவ் வி ஸ்டார்டட். அடுத்தது நாங்கள் வந்து 7 விதமான ப்ராஜெக்ட்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்பர் 1 ரூரல் எஜுகேஷன், நம்பர் 2 ISRB எக்ஸ்போ ஃபாரம், அது வந்து ஸ்மால் அண்ட் ரூரல் பிஸ்னஸ் ப்ரமோஷன். நம்பர் 3 ஹெல்த் கேர் சர்வீசஸ். நம்பர் 4 எம்ப்ளாய்மெண்ட் கைடன்ஸ் ஃபாரம். நம்பர் 5 யோகா கேம்ப்ஸ். அப்புறம் விமன் டெவலப்மெண்ட்டுக்காக வலசரவாக்கத்தில் நாங்கள் ஒரு சென்டர் வச்சுருக்கோம். அப்புறம் நம்பர் 7 ரோட் சேஃப்டி அண்ட் நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி.